இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்போ வரைக்கும் பெரிய சலசலப்புகள் இல்ல கூட்டணி ஆட்சிங்கிற விவகாரத்தை தாண்டி. இது எடப்பாடி அவர்களுக்கு கிடைச்ச வெற்றியா பார்க்க கூடாதா? பாஜகவோட ஏற்பட்ட இடப்பங்கீடுக்காக போனாரா இல்ல ஒட்டுமொத்த கூட்டணிக்கே இடங்களை பங்கு போடுறதுல பிரச்சனை வருதான்றது இப்ப நமக்கு சந்தேகம் வருது. எடப்பாடிக்கும் பாமகவுக்குமே பிரச்சனை, எடப்பாடிக்கும் தினகரனுக்குமே பிரச்சனை, எடப்பாடிக்கும் வாசனுக்குமே பிரச்சனை அப்படிதான் போல் இருக்கு. அப்போ அமித்ஷா தான் இதை இந்த பஞ்சாயத்தை பண்றாரு. எப்படி கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டை ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களோ எலெக்ஷனுக்கு முன்னாடி, போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அந்த மாதிரி திமுகவில் சில மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணணும்னு இவர் ஒரு கோரிக்கை வச்சார். டிடிவி தினகரன் போறாருன்னா அவர் கூட்டணியில சேரும் போதே அதை சொல்லிதான் சேர்ந்தாரு. பாஜக தான் நம்மள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அன்புமணி அவர்கள் போறதுக்கு என்ன காரணம்? இப்ப தனியா அவர் நிக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. என்னன்னா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு. அமித்ஷாவை சந்தித்ததாக செய்திகள் வெளியில வந்திருக்குது. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, பொதுவா ஒரு மாநில கட்சி, பெரிய கட்சி, மாநிலத்துல பெரிய கட்சி, அதோட மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்குது அப்படின்னா, அந்த பெரிய கட்சி எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநிலத்துல தான் கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணி கட்சிகளோட உடன்பாடுகள் போன்றவற்றெல்லாம் மேற்கொள்வாங்க. திமுகல அறிவாலயத்துல தான் என்ன நடக்கிறத பாக்குறோம். அதிமுகல எம்ஜிஆர் இருந்தபோது அதிமுக அலுவலகத்தில் நடந்தது, ஜெயலலிதா இருந்தபோது போயஸ் கார்டன்ல நடந்திருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி அவர் பொதுச் செயலராக இருக்கும்போது போன வாட்டி கூட சென்னையில ஒரு ஹோட்டல்ல நடந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா எடப்பாடி கூட்டணி அமைக்கிறதுக்கே முதல் தடவை போன ஏப்ரல் மே அங்க டெல்லி போனாரு. அதுக்கப்புறம் 2 தடவை போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் ஒரு தடவை அமித்ஷா திருச்சிக்கு வந்தபோது இவர் பார்க்கவே இல்லை, பக்கத்துல இருந்தாரு. 200 கிலோமீட்டருக்குள்ள தான் இருந்தாரு, போய் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்னவோ டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தினகரன் கூட்டணிக்குள்ள வந்ததை பார்த்தோம், பாமக கூட்டணிக்குள்ள வந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது தடவையா இப்ப போயிருக்காரு. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அவர் அதிமுக பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. கூட்டணிக்கு தலைமை அதிமுக, கூட்டணி கட்சிகளை அதிமுக தான் முடிவு செய்யும். அதே மாதிரி முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி. இதுதான் அதிமுக பொதுக்குழுல போட்ட தீர்மானங்கள். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் சேர்க்கறதுல கூட பாஜகவுடைய ரோல் தான் இருக்கிறத பாக்குறோம். இப்ப தினகரன் என்ன சொல்றாரு, எனக்கு நான் என்டிஏல இருக்கேன், எனக்கு பாஜக தான் எனக்கு சீட்டு கொடுப்பாங்க, எனக்கு அவங்கதான் என்னுடைய பங்கு என்னுடைய ஷேர் அவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு ஆக்சுவலா. அப்போ அதிமுகவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியல. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாமக நேர எடப்பாடியை பார்த்து கூட்டணியில சேர்ந்தாங்க. பாமகவாவது எடப்பாடி சீட்டு பிரிச்சு கொடுப்பாருன்னா, இன்னைக்கு அன்புமணி டெல்லி போயிருக்காரு. அன்புமணி தினகரன் 2 பேருமே டெல்லி போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, டெல்லி போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா 3 கூட்டம் பேசுறாரு பிரதமர். 3 கூட்டத்திலேயே என்டிஏ ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் சொல்றாரே தவிர அதிமுக பத்தி ஒரு ரெஃபரன்ஸும் இல்ல. முதல்வர் கேண்டிடேட்னு பழனிசாமியை பத்தி எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, இப்போ கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைகள் குழுவெல்லாம் போட்டு கூட எக்ஸாக்டா வெளிப்படையா எதுவுமே நடக்கல. ஆனால் பின்பக்கமா பேக்ரவுண்ட்ல பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு அரசியல், தமிழக அரசியல் நிலவில் தான் நம்ம பார்த்தோம். இந்த சூழல்ல தான் எடப்பாடி டெல்லி போறத பாக்குறோம். அதாவது பாஜகவுக்கும் அவருக்குமான ஒரு இடப்பிரச்சனை. பாஜக அதிக இடங்கள் கேட்கறாங்க. அதாவது போன வாட்டி நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 11% வாங்கினோம், இந்த வாட்டி அதுக்கு ஏற்றபடி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல பிஎல் சந்தோஷ் நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னார், இந்த வாட்டி நம்ம 20% இடங்களை வாங்கணும், அது மாதிரி விஷயங்களோ. இல்ல நயனார் நாகேந்திரன் சொன்னாரு, நம்ம 20-30 எம்எல்ஏ வெற்றி பெறுவோம், சில பேர் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக கட்டமைச்சதுனால அந்த இடப்பங்கீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தோணுது. ஸோ அதுக்காக தான் இவர் அங்க போனாரான்னா, பாஜகவோட ஏற்பட்ட இடப்பங்கீடுக்காக போனாரா இல்ல ஒட்டுமொத்த கூட்டணிக்கே இடங்களை பங்கு போடுறதுல பிரச்சனை வருதான்றது இப்ப நமக்கு சந்தேகம் வருது. அப்போ அதே சார், அந்த சந்தேகம் ஏன் சார் எழுது? அந்த சந்தேகம் ஏன் எழுது? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல அந்த தலைமைக்கு எடப்பாடி தான் தலைமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த கூட்டணிக்குமே இடப்பிரச்சனை அப்படி ஏற்பட்டிருக்கோங்கிற சந்தேகம் வருதுங்கிறீங்க. ஏன் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறீங்க? நம்பர் 1 என்னன்னா இது தமிழ்நாட்டு தேர்தல். தமிழ்நாட்டுல முக்கிய கட்சி அதிமுக, அதோட இந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகணும். இப்ப அறிவாலயத்துல டெய்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போடணும்.
இவங்க என்ன பண்றாங்க, டெல்லிக்கு போறாங்க. சரி இவர் தான் டெல்லி போறாரு, அமித்ஷாவை பார்க்குறாருன்னா, சரி டெல்லியில வச்சாவது போடணும்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இவர் போற அன்னைக்கு என்ன சொல்றாரு, நேத்து என்ன சொல்றாரு இவரு, நான் ஏன் சென்னைக்கு வந்தேன்றத, நான் ஏன் டெல்லிக்கு வந்தேன்றத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு டெல்லியில சொல்றாரு. ஆனா நேத்து ராத்திரி என்ன ம். பண்றாரு, அமித்ஷாவை பார்த்துட்டு சென்னைக்கு திரும்பி வந்துடுறாரு. இன்னைக்கு காலையில தினகரனும், அன்புமணியும் டெல்லிக்கு போறாங்க. உண்மையிலேயே வந்து அங்க எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து, இல்ல அங்க ஏதாவது அக்ரீமெண்ட் சீட் அக்ரீமெண்ட் அங்க ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா, அங்கேயே கூட பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவர் திரும்பி வந்த பிறகு அங்க அமித்ஷாவை பார்க்கறதுக்கு அவங்க 2 பேர் போறாங்கன்னா, அப்போ எடப்பாடியோட அவங்க 2 பேரும் டைரக்டான கான்டாக்ட்ல எதுவும் இல்லையா? அவங்க 2 பேருக்கும் எடப்பாடியோட ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல சீட்டுகள் பகிர்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது தான் அங்க சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். உண்மையிலேயே எடப்பாடியும் டெல்லியில இருந்திருந்தாருன்னா இந்த சந்தேகம் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அவர் சென்னைக்கு வந்துட்டாரு. அப்ப அங்க ம். அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ம். வாய்ப்புகள் இல்ல. அவங்க அமித்ஷாவ பார்க்குறாங்க. அப்ப இவருக்கும் அமித்ஷாக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? அப்ப எல்லோருக்குமே எப்படி பிரிச்சு குடுக்குறதுன்றத பத்தி இவங்க 2 பேரும் பேசினாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதனால தான் சொல்றேன், எடப்பாடிக்கும் பாமகவுக்குமே பிரச்சனை, எடப்பாடிக்கும் தினகரனுக்குமே பிரச்சனை, எடப்பாடிக்கும் வாசனுக்குமே பிரச்சனை. அப்படிதான் போல் இருக்கு. அப்போ அமித்ஷா தான் இத வந்து இந்த பஞ்சாயத்த பண்றாரு. யாருக்கு என்ன 2 பேரும் நேத்து ராத்திரி பேசியிருப்பாங்க. சரி யாருக்கு என்ன ஒதுக்கீடு நீங்க அவங்கள அனுப்புங்க, நான் உங்கள சமாதானம் பண்றேன். அப்படின்னு ஒருவேள சொல்லியிருக்கலாம். அதன் மூலமாக இவங்க 2 பேரும் அங்க போயிருக்கலாம். மாசன் கூட அங்க போயிருக்கலாம். சொல்ல முடியாது. அப்போ எடப்பாடி சொன்ன மாதிரி எந்த கட்சிய சேர்க்கிறதுன்றதுலயும் அவருடைய அ பேச்சு எடுபட்ட மாரி தெரியல. கூட்டணிக்கு தலைமை அதிமுகன்ற விஷயத்தையும் பாஜக ஏற்றுக்கொண்ட மாரி தெரியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முதல்வர் எடப்பாடி அப்படின்ற விஷயத்தையும் அந்த என்டிஏ கவர்ன்மென்ட் அப்படின்னு அவங்க சொல்றதன் மூலமாக பாஜக ஏத்துக்கிற மாரி தெரியல. எல்லாத்துலயும் வந்து ஏத்துக்கிற மாரி தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல எடப்பாடி ரொம்ப கெடுபிடியா இருக்காரு. ம். 25 சீட்டுக்கு மேல பாஜகவுக்கு குடுக்கக் கூடாது அப்படின்றது தெளிவா இருக்காரு. அதுல வின் பண்ணிட்டு பாருங்க எடப்பாடின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. அதிகமா 5 சீட் தாங்க அதிகம். அதுக்கு மேல குடுக்க மாட்டாங்க. ம். மொத்தமா ம். 40 சீட்டு. அந்த பஞ்சாயத்துக்காரர் தான் நேத்து போனாரு. 25 தான் உங்களுக்கு குடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதுல ரொம்ப கெடுபிடியா இருக்காரு அப்படின்னாங்க. ஆனா அவர் போனது 2, 3 காரணம். அவருக்கு என்ன வருத்தம்னா, எப்படி கெஜ்ரிவால் கவர்மெண்ட்ட வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களோ எலக்ஷனுக்கு முன்னாடி, போன பார்லிமென்ட் எலக்ஷனுக்கு முன்னாடி, அந்த மாரி திமுகல சில மந்திரிகள அரெஸ்ட் பண்ணணும்னு இவர் ஒரு கோரிக்கை வச்சார். நேரு போன்றவர்கள அரெஸ்ட் பண்ணணும்னு. அந்த கோரிக்கை நடக்கல. அமலாக்கத்துறை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த கேஸையும் ஃபைல் பண்ணல. அப்படியே விட்டாங்க. இது கோர்ட்ல போய் ம். அது சுத்தின்னு கிடக்குது ஆக்சுவலா. இன்னொன்னு என்னன்னா, இவர் இவர் வந்து ஒரு லிஸ்ட் குடுத்திருக்காரு. அதிகாரிகள் லிஸ்ட். இந்தந்த இடத்துல அவருக்கு வீக்கா இருக்கிற இடங்கள், டெல்டா மாவட்டங்கள்லயும், சவுத்லயும் சில கலெக்டர்கள் எல்லாம் மாத்தணும். அவர் 4 1/2 வருஷ காலம் அவர் ஆண்டபோது அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த கலெக்டர்கள அங்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறார். அதனால சில ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர், செக்ரட்டேரியட்ல சில ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர், மாவட்ட கலெக்டர்கள்ல சில பேர் டிரான்ஸ்பர். அந்த மாரிலாம் போடணும்னு நினைக்கிற ஒரு பெரிய லிஸ்ட் ம். குடுத்தாரு. அதுக்கு தான் நேத்து போயிருக்காரு அவரு ஆக்சுவலா. 2த்துக்கும் போயிருக்காரு. அவங்க சொல்லிட்டாங்க ஓகே. எலக்ஷன் நோட்டிபிகேஷன் போட்டாங்க. இனிமே நாங்க இந்த நேருவ அரெஸ்ட் பண்றதோ, அவங்க திமுக ஆட்கள அரெஸ்ட் பண்றதோ, அந்த மாரி விஷயத்தெல்லாம் நாங்க பண்ணினோம்னா அவங்களுக்கு அனுதாபம் தான் வரும். அத பண்ண முடியாது அப்படின்னு சொல்ட்டாங்க. அதிகாரிகள் டிரான்ஸ்பர் பண்ணா நாங்க கவனிக்கிறோம். நாங்க வெஸ்ட் பெங்கால்ல பண்ற மாரி தமிழ்நாட்டுல பண்ண முடியாது. வெஸ்ட் பெங்கால்ல நாங்க சில விஷயம் பண்றோம்னா, அங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு எங்களுக்கே இருக்கு. ஆனா இங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க அரசாங்கத்துல பங்கு குடுப்பீங்களோ, மாட்டீங்களோ தெரியாது. அந்த சூழல்ல உங்களுக்காக நாங்க அதிகாரிகள மாத்துறது போன்ற விஷயம் நாங்களே வந்து ஆட்சியில போற மாரியான விஷயங்கள தமிழ்நாட்டுல செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அதனால ஓரளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகள நிறைவேற்றத்துக்கு பார்க்கிறோம்னு மாரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அவர் வந்து இட பிரச்சனை மட்டுமல்ல, இந்த மாரி பிரச்சனைகளுக்கு அவர் டெல்லி போனது உண்மை. ஸோ அதனால அந்த அத அந்த அந்த ம். அந்த போயிருந்தாருன்னா, இப்போ அன்புமணிக்கும், தினகரனுக்கும் இப்போ அமித்ஷா ஒரு ஃபிகர சொல்லுவாரு. அந்த ஃபிகரை அவங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அப்ப அந்த ஃபிகரை ஏத்துக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்து சென்னைக்கு வந்து, சென்னையில வந்து ஒரு அக்ரீமென்ட்ட போட்டு பத்திரிகையாளர் முன்னாடி காமிப்பாங்களா? இல்ல வந்து இது எப்படி கமுக்கமா நடக்க போறதா? இல்ல வந்து தனித்தனியா எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? அப்படின்ற விஷயம்லாம் இங்க வருது. இப்ப இவரு இங்க சென்னைக்கு வந்துட்டாரு. அவங்க 2 பேரும் டெல்லியில இருக்காங்க. இப்ப அவங்கலாம் சென்னைக்கு வந்து இந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? இல்ல இவரு இப்ப மறுபடியும் டெல்லி போறாரா? இல்ல பியூஷ் கோயல் எல்லாரும் ஒண்ணா இங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? தெரியல. மொத்தத்துல இவருடைய கட்டுப்பாட்டுல அது இருக்கிற மாரி தெரியல. அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுல தான் ஆனா சகலமும் நடக்கிற மாரியான ஒரு விஷயங்கள் தெரியுது ஆக்சுவலா. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ட தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாரு. ஆனா அவரையே கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த அளவு வந்து ரொம்ப டாக்டிக்கலா வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா அவர்கள் கிட்ட ரொம்பவும் சரண்டர் ஆயிட்டாரோ அப்படிங்கிற இதுவும் வைக்கிறீங்க. இந்த 2மே ஒரு ஒரு கான்ட்ராடிக்டடா இருக்கே சார். நீங்க அத எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன் இது எடப்பாடி பழனிசாமி அவருடைய வெற்றியா பார்க்க கூடாதா? ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்போ வரைக்கும் பெரிய சலசலப்புகள் இல்ல. கூட்டணி ஆட்சிங்கிற விவகாரத்த தாண்டி.
இது எடப்பாடி அவர்களுக்கு கிடைச்ச வெற்றியா பார்க்க கூடாதா? டெல்லி போறதுனால மட்டுமே அவர் வந்து ஆளுமை இல்லாதவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியுமா? இல்லங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சியா இருக்கீங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியா இருக்கீங்க. பாஜக தமிழ்நாட்ட பொறுத்தமட்டும் உங்களுக்கு ஜூனியர் பார்ட்னர் தான். நீங்க இங்க இருக்கிற தமிழ்நாடு தலைவரோடையோ, இல்ல பாஜக மேலிட பார்வையாளரோட டீல் பண்ணிக்கலாமே. எதுக்காக அமித்ஷாட்ட பஞ்சாயத்துக்கு போறீங்க? நீங்க என்ன சொல்லணுமோ பியூஷ் கோயல்ட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணுமோ நயினா நாகேந்திரன்ட்ட சொல்லுங்க. எதுக்காக அமித்ஷாட்ட பஞ்சாயத்துக்கு போறீங்க? உங்களுக்கு வேறு பல விஷயங்கள் இருக்கு. அதனால அமித்ஷாட்ட போறீங்க. நான் சொன்ன வேற பல விஷயங்களுக்காக அமித்ஷாட்ட அவர் போயிருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா சீட்டு பங்கீடு ம். பாஜகவுக்கு குடுக்குற சீட்டு நீங்க 25 அதுல தான் வந்து எடப்பாடி டஃப்பா இருக்காருன்னு சொல்றாங்க. அது வெளியில வந்தா தான் தெரியும். பாஜக வந்து மொத்தமா ம். 45 குடுத்துருங்க எனக்கு. நாங்க 30 நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். தினகரனுக்கு நாங்க குடுத்துக்கிறோம். வாசனுக்கு நாங்க குடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து ஏசி ம். சண்முகத்துக்கு குடுத்துக்கிறோம். பார்வேந்தருக்கு குடுத்துக்கிறோம். வாசனுக்கு குடுத்துக்கிறோம். ஜான் பாண்டியனுக்கு குடுத்துக்கிறோம். இதெல்லாம் நாங்க குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 45 எங்களுக்கு மொத்தமா குடுத்துருங்க. அப்படின்னு பாஜக கேட்டதாகவும், ம். இல்ல நாங்க உங்களுக்கு 40 தான் குடுப்போம். நீங்க வந்து 25 எடுத்துட்டு மீதி 15 மத்தவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு போங்க. தினகரனுக்குலாம் 10, 12 குடுக்காதீங்க. தினகரனுக்கு 6ஓ, 8ஓ குடுத்தா போறோம். அப்படின்ற விஷயங்கள்லாம் எடப்பாடி சொன்னதாகவும் ஒரு தகவல் ம். இருக்கு. ஆனா தினகரன் என்ன சொல்றாரு? ஓகே. எனக்கும் அதிமுகவுக்கும் பேச்சு கிடையாது. இன்னைக்கு காலையில கூட தினகரன் டெல்லி ஏர்போர்ட்ல என்ன சொல்றாரு? என்டிஏக்கு தலைமை பாஜக தான். அதனால தான் இங்க பாஜக தலைவர்கள பார்த்து பேச ம். வந்து டெல்லி ஏர்போர்ட்ல சொல்றாரு. ஸோ அந்த மாரிலாம் போகும்போது ம். தினகரன் வந்து நேரடியா வந்து அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை நடத்துற லெவல்ல இல்ல. இவரும் தினகரனோட பேச்சுவார்த்தை நடத்துற லெவல்ல இல்ல. ஆனால் அதுல இன்னும் ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னா, பாமக வந்து இவர பார்த்து நேரடியா கூட்டணியில இணைஞ்சாங்க. அப்ப பாமகவோட ஒரு நேரடியா பேச்சுவார்த்தை ம். நடத்தலாம். அவரையும் எதுக்கு டெல்லிக்கு தள்ளி விட்டாருன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவரும் எதுக்கு டெல்லிக்கு அந்த போணும்ன்றது ஒரு கேள்வியும் கேள்வியா இருக்கு. என்னோட எழுந்தது சார். ஏன் அந்த கேள்வியும் கூடவே எழுந்தது. ஏன் வந்து அன்புமணி அவர்கள் வந்து டெல்லி பக்கமும் அவரும் போறாரு? டிடிவி தினகரன் போறாருன்னா, அவரு கூட்டணியில சேரும்போதே இத சொல்லி தான் சேர்ந்தாரு. பாஜக தான் என்னை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அன்புமணி அவர்கள் போறதுக்கு என்ன காரணம்? ஆமா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் புரியல ஆக்சுவலா வந்து. ஏன்னா வந்து அன்புமணி வந்து அன்புமணிய பொறுத்தமட்டும் அவருக்கும் அந்த சீட்டு பிரச்சனை இருக்கு. அதாவது அவருக்கு வந்து 23 பாமகக்கு போன வாட்டி 23 குடுத்தாங்க. இந்த வாட்டி அந்த 23 குடுக்க மாட்டேன்றாங்க. 12 என்னவோ குடுக்குறேன்றாங்க. 12 இவரு சொல்றாரு, எங்களுக்கு போன வாட்டி 23 குடுத்தீங்கன்னா, அதுக்கு இல்லங்க உங்க கட்சியே பிளவுபட்டு கிடக்கு. உங்க அப்பா தனியா இருக்காரு. நீங்க தனியா இருக்கீங்கன்னு ஒரு விஷயத்த அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, கட்சி என் பின்னாடி தாங்க இருக்கு. 90% கட்சி என் பின்னாடி தாங்க இருக்கு. நீங்க இத காரணமா வச்சு சீட்ட குறைக்க முடியாதுங்க அப்படின்னு எடப்பாடி அன்புமணி சொல்றாரு. அப்போ அன்புமணிக்கும், ம். எடப்பாடிக்குமே வந்து ஒரு சீட் ஒதுக்கீடுல பிரச்சனை இருக்கு போல் இருக்கு. அப்ப இதுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு தான் அமித்ஷாட்ட போயிருப்பாங்களோ? நேத்து அமித்ஷாவும், எடப்பாடியும் பேசினதுல பாமகவுக்கு என்ன இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. ஒருவேளை எடப்பாடி சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. ஒருவேளை அத வந்து ம். அமித்ஷா மூலமா சொல்ல வச்சா, அன்புமணி ரொம்ப அப்செக்ட் பண்ண மாட்டாரு. அன்புமணி கொஞ்சம் அப்போ பேசாம போயிடுவாரு. ரொம்ப மோத மாட்டாரு. ரொம்ப ரொம்ப கெடுபிடி பண்ண மாட்டாரு. அப்படின்னு ஒருவேளை எடப்பாடி நினைச்சிருக்கலாம். அதனால அமித்ஷா மூலமாக இந்த பஞ்சாயத்த நம்ம நடத்திக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு விஷயத்த ம். அதிமுக தெளிவா சொல்றாங்க. என்னன்னா, அ எப்படி பார்த்தாலுமே அதிகபட்சமாக ஒரு 50 சீட்டுக்கு மேல கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதத்திலயும் வந்து அதிமுக விட்டுக் குடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அதிகபட்சமா 50 ம். சீட்டு. 234ல ம். ஒரு 50 சீட்டு அவ்வளவுதான். குறைஞ்சபட்சம் நாங்க 150 சீட்ல ரெட்டை இலையில போட்டி போடுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம். அப்படின்றது தான் அதிமுகல ம். சொல்ற விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்குலாம் அவங்க எதிர்பார்க்கிற மாரி நாங்க 11% வாங்கினோம். எங்களுக்கு அவ்வளோ குடுக்கணும், இவ்வளோ குடுக்கணும். அது மட்டும் இல்ல, சீட் நம்பர்ஸ ஒதுக்கும்போதே எந்த தொகுதிகள் அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு ரஃப்பா ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ம். பாஜக வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் பலது கேட்கறது மட்டும் இல்லாம, கொங்கு மண்டலத்திலயும், சவுத்லயும் கொங்கு மண்டலத்தில அதிகமான தொகுதிகள் கேட்கறாங்க. 10 தொகுதி இருக்குன்னா கோயம்புத்தூர்ல. அதுல பாதி பாதிய எங்களுக்கு குடுத்துருங்க. போன வாட்டி ஓகே. 1 தான் குடுத்தாங்க. இந்த வாட்டி பாதிய குடுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப ம். அதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேறு பல அவங்களுக்கு செல்வாக்கா இருக்கிற இடத்துல சேலத்துல வந்து கேட்கறாங்க. சேலத்துல எங்களுக்கு நீங்க நெறைய குடுக்கணும் அப்படின்ற விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதனால போன வாட்டி மாரி நீங்க எங்களுக்கு சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. நாங்க எங்களுக்கு சீட்ட நாங்க 30 குறைஞ்சபட்சம் 30 தொகுதியில போட்டி போட விரும்புறோம். நீங்க அத 25ஆ நீங்க குறைச்சீங்கன்னா, எங்களுக்கு 25 வரும்படி நீங்க பண்ணீங்கன்னா, நாங்க கேட்கிற தொகுதியிலாவது குடுக்கணும் நீங்க அட்லீஸ்ட். நாங்க பல தொகுதிகள் கேட்போம். கோவில் இருக்கிற தொகுதிகள கேட்போம். திருத்தணி கேட்போம். திருப்பரங்குன்றம் கேட்போம். பழனிய கேட்போம். ராமநாதபுரம் கேட்போம். இது மாரிலாம் கேட்டுன்னு இருப்போம். அந்த மாரி இருக்கிற தொகுதிகள் நீங்க குடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் வற்புறுத்துறாங்க. நம்பர்ஸ் மட்டுமே ப்ராப்ளம் இல்ல. தொகுதிகளும் ப்ராப்ளம். ஏன்னா ம். நம்பர்ஸ் ஐடென்டிஃபை ம். பண்ணும்போது கூடவே தொகுதிகளையே ஒரு ரஃப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த தொகுதிகள் அவங்க குடுத்த லிஸ்ட்ல இருக்கிற தொகுதிகள பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏடிஎம்கே வின் பண்ண திருப்பரங்குன்றம்னா, ராஜன் செல்லப்பா வெற்றி பெற்ற தொகுதி அத கேட்கறாங்க. திருத்தணின்னா
அங்க ஏடிஎம்கே ஐ திங்க் லாஸ்ட் டைம் சந்திரன் நினைக்கிறேன் 62 இருக்கு. அது மாதிரி சில தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி பெற்ற தொகுதிகள்லாம் கேட்கறாங்க. அதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. நம்ம ம். இடத்துலயும் பிரச்சனை வருது. வெற்றி பெற்ற தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்கறதுனால அதுலயும் பிரச்சனை வருது. அதனால இது மொத்தத்துக்குமே வந்து பஞ்சாயத்து அமித்ஷா அப்படின்ற போது சரி. அதிமுகவுக்கு ஆ. அமித்ஷா தான் பஞ்சாயத்து பண்றான்ற போது மாநில கட்சியான அதிமுக பெரிய மாநிலத்துல பெரிய கட்சியான இருதுருவ அரசியல்ல அதிமுக ஒரு முக்கியமான கட்சியா இருக்கும்போது எப்படி அது வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு ஒரு தேசிய கட்சியோட இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய் அவங்களுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்டு செயல்படுறாங்கிறது ஒரு ம். ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன அதிமுக சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இப்படிதாங்க போகும். கடைசியில பாருங்க எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் பண்ணுவாரு. அவர் என்ன குடுக்குறாரோ அதுதான் பாஜக ம். வாங்கிக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப ம். மாறி இருக்கிற சூழல்ல போன வாட்டி 21ல அது சாத்தியமாச்சு. இப்ப 26ல வந்து ம். பார்லிமென்ட் எலக்ஷன்ல 11% ஓட்ட நாங்க தனியா வாங்கியிருக்கோம்ன்ற பட்சத்துல, அது பார்லிமென்ட் எலக்ஷன்னு பார்க்காம பாஜகவுக்கு போட்ட ஓட்டுன்னு தான் பார்க்கணும் நம்ப. அப்படி பார்த்து நீங்க எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்கணும்னு நாங்க கேட்டிருக்கோம். பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி பண்றாரு பார்க்கலாம். நாங்க வந்து அதிகமான இடங்கள் வாங்காம விடமாட்டோம்னு பாஜகவும், ஒரு பக்கம் மோதிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பஞ்சாயத்து அமித்ஷா, எடப்பாடி 2 பேரும் சேர்ந்து நடத்தின இந்த பஞ்சாயத்து என்ன மாரியான விஷயங்கள கொண்டு வந்திருக்குன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது என்ன சீட் அலாட் பண்றாங்க, பாமகவுக்கு எவ்வளவு குறைச்சிருக்காங்க, தினகரனுக்கு எவ்வளவு குறைச்சிருக்காங்க. மொத்தத்துல 50க்கு மேல போக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதான் போக போதுங்க. 50க்கு மேல போக்கூடாது, 50க்கு மேல போக்கூடாது. ஆ. 184, சார் இப்ப 185 இடங்கள்ல பாஜகக்கு அவங்க அதிமுக போட்டு பா பாஜகக்கு 25 இடங்களுக்கு மேல குடுக்கறது அப்படிங்கிறது அதிமுகவிற்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாரா? அதனாலதான் அது தடுக்கிறாரா? ஏன்னா இதுக்கு முன்பு கூட்டணி ஆட்சி தொடர்பா நிறைய விவாதங்கள் வரும்போது, அ அதாவது பாஜகவை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோம்னா கூட்டணி ஆட்சிக்குள்ள போயிரணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கா அதிமுகவுக்கு? இல்ல அதாவது வந்து பாஜக வந்து எப்படியாவது அதிமுகவ கூட்டணி ஆட்சிக்குள்ள கொண்டு போயிடணும்னு தான் தாவேகாவையே இழுக்க பார்த்தாங்க. தாவேகா வந்துருச்சுன்னா இவர் நிறைய சீட் குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அவரு போட்டி போடுற தொகுதிகளோட எண்ணிக்கை குறையும். அப்ப ஒரு மெஜாரிட்டி வாங்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அது கூட்டணி ஆட்சிக்கு போகுன்ட்டு அந்த ஐடியாலயும் தாவேகாவ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா தாவேகா ம். அப்படியே நழுவி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டுக்காத நழுவி போயிட்டாங்க. இபிஎஸ்க்கு அவங்கள ஏத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இந்த மாரி ஒரு ஐடியாவோட பாஜக செயல்படுறதுனால, அவங்க நம்மள கூட்டணி ஆட்சி கொண்டு போறாங்க. கூட்டணி ஆட்சின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம இந்த வலையில சிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி நைஸா பேச்சுவார்த்தையே நடக்கல. இன்னைக்கு கூட பாருங்க, இனிமே எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரா மாரி இல்லன்னு சொல்லிட்டாரு பாருங்க. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. ம். இனிமே எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரா ம். மாரி இல்ல. என்டிஏக்குள்ள இனிமே எந்த கட்சியும் வரா மாரி இல்லன்னு ஒரேடியா டோர குளோஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா, தமாகா வேற எந்த கட்சி வந்தாலுமே அடிஷனலா சீட் குடுக்கணும். கட்சி இல்ல முதல்ல வரதுக்கு. வந்தாலுமே சீட்டு குடுக்கணுமே. சீட்டு வந்து அதிமுகவோட பங்குல இருந்து தான் போகும். அதனால அது யாரையும் ம். அவர் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. குறிப்பா தாவேகாவ ஏத்துக்கிறதுக்கு அவர் ரெடியாவே இல்ல. ஏன்னா அது கூட்டணி ஆட்சியை நோக்கி ம். கண்டிப்பா போகும். அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை கணிசமா குறைச்சிரும் ஆக்சுவலா. அதனால அதுக்கு போக விரும்பல அவரு ஆக்சுவலா. சோ இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவ பொறுத்தமட்டும் குறைந்தபட்சம் 150 தொகுதிகள்ல இரட்டை இலையில போட்டி போடணும்னு விரும்புறாங்க. ஓகே. சார் இப்ப தாவேகா உள்ள வந்தாலும் இவங்களுக்கு பலம் தானே. இப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியப் போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில, அத வந்து கன்சாலிடேட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவிற்கு ஒரு பலம் குடுக்கிறதா தானே இருக்கும். ஏன்னா இதற்கு முன்புமே கூட விஜய ரொம்ப நாள் அவங்க விமர்சனம் பண்ணாம இருந்தாங்க. மிக சமீபத்துல தான் விமர்சனம் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தாவேகா கூட்டணிக்குள்ள வரத பெருசா விரும்பல அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்ல அதான் அந்த இடங்கள் தாங்க பிரச்சனை. இவங்க குடுக்குற 30 இடங்கள வாங்குறதுக்கு தாவேக்கா ரெடியா இல்லைங்க. 80 இடங்கள் கேட்கறாங்க. ம். 80 இடங்கள் கேட்கறாங்க. ம். 2 1/2 வருஷம் ஆட்சின்னு கேட்கறாங்க. 2 1/2 வருஷம் சிஎம் போஸ்ட் குடுங்கன்னு கேட்கறாங்க. 80 இடங்கள் கேட்கறாங்க. அவங்க அவங்க இன்னும் அவங்களுக்கு என்ன வோட் பேங்க்ல என்ன இருக்குன்னே தெரியாது. இவ்வளவு அதிகமா கேட்டாங்கன்னா எப்படி குடுக்க ம். முடியும்? அதனால வந்து இவரு ம். முதல்ல என்ன நினைச்சாருன்னா, கொடிய பார்த்துட்டு ஆகா, ஓஹோ! பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. எல்லாம் பேசினாரு முதல்ல. அப்ப என்ன நினைச்சாருன்னா, அதாவது ஒரு 30 சீட்ல அவங்கள அடக்கிடலாம். 30 சீட்ல அவங்க அவங்கள வந்து கேட்டா அவங்க வந்தாங்கன்னா ஏத்துக்கலாம்னு நினைச்சாரு. அவங்க 30 சீட்ல வரா மாரி இல்ல. அவங்க திமுகவுக்கு நான் தான் போட்டி, ம். நாங்க தான் மாற்று சக்தி, நாங்க தான் முதன்மை சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு களத்துக்கு வராங்க. அவங்களுக்கும் தாவேகாவுக்கும் என்னன்னா, முதல் எலக்ஷன்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துடலாம்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ம். பாஜக, அதிமுகவோட சேர்ந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதோ ஒரு 10 இடங்களோ, 15 இடங்களோ வின் பண்றாங்க. இல்ல ஆட்சிக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக, அதிமுக எங்க எங்க ஓட்ல தான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது விஜய்க்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ம். சுயமரியாதை பிரச்சனையா போயிடும். அவரோ பெரிய நான் செல்வாக்கு ம். மிக்க நடிகரா இருக்கேன். எனக்கு உங்கள விட ஆதரவு அதிகமா இருக்கு. கடைசியில உங்க ஓட்ல தான் நான் ஜெயிச்சேன். விஜயகாந்த் அப்படிதான் ஜெயலலிதா சொல்ட்டாங்க. எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு. ம். அதனால வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஒண்ணு கூட்டணி ஆட்சின்னு போனா தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. 2வது வந்து ம். தாவேகாவுக்கு இந்த மாரியான ஒரு சிக்கல் இருக்கு. எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நாளைக்கு சொல்லிட்டா என்ன பண்றது? 3வது வந்து தனியா நின்னு தங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கறதுக்கு விரும்புறாங்க. அத பார்த்துட்டு தான் அடுத்த எலக்ஷன்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி வொர்க் அவுட் பண்ண முடியும். அதனால இப்பவே போய் நம்ம
கொள்கை எதிரின்னு சொல்ற ஒரு பாஜக இருக்கிறதுக்கு போனா வம்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்க, இந்த தாவேகா போய் அதிமுக, பாஜக அணியில சேர்ந்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமோன்னு நினைக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா, ம். அவங்க அங்க போயிட்டாங்கன்னா, களம் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்புன்ற மாரி 2ஆ மாறிடும். மாறிட்டா பிஜேபிக்கு எதிர்ப்பா இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு முழுக்க நம்ம கிட்ட வந்துரும். 14% நம்ம கிட்ட வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 20, 22% வாங்குறது ரொம்ப ஈஸின்னு திமுக அந்த ஐடியால இருந்தாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல தாவேகா, அதிமுக, பாஜக கூட்டணி பலமான கூட்டணி. அது திமுக அணிய தோற்கடிச்சுரும்ன்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல முதல்ல அப்படிதான் தெரியும் பார்க்கறதுக்கு. ஒரு வாரம் கழிச்சு அந்த அணியோட பலவீனங்கள் தெரியும். கொள்கை எதிரின்னு சொன்ன தாவேகா அங்க போய் சேர்ந்தது தெரியும். அப்புறம் பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா திமுக ம். அணிக்கு வந்துருவாங்க. அப்புறம் திமுக மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால ஒரு 25% ஓட்டு வாங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு மைனாரிட்டியோட 12, 13% 25% கூடுதலா வாங்குறது இட் இஸ் நாட் அ பிக் ஒன். ஈஸியா வந்துரலாம் அப்படின்னு 36, 37% 4 முனை போட்டியில வாங்கினாலே போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தாவேகா இப்ப தனியா நிக்கிறதா இப்ப திமுகவுக்கு யோசனையா இருக்கு. அவங்க யார் ஓட்ட எப்படி ம். பிரிப்பாங்க? திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்ட அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் பிரிப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்ல அதுவும் கிறிஸ்டியன் ஓட்ல பாதிய பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? 2, 3% ம். பிரிச்சுட்டா என்ன பண்றது? அந்த ஒரு பயம் இப்ப திமுகவுக்கு இருக்கு. தனியா வந்து தாவேகா நிக்கிறது வந்து அதிமுகவுக்கும் ஒரு பயத்த உண்டாக்கியிருக்கு. திமுகவுக்கும் ஒரு பயத்த உண்டாக்கியிருக்கு. நாம் தமிழருக்கும் ஒரு ம். பயத்த உண்டாக்கியிருக்கு. அவங்க ஓட்டையும் அவர் பிரிக்கிறார். 3 பேர் ஓட்டையும் பிரிக்கிறார் விஜய். ம். அவர் பிரிச்ச பிறகு 20% ஓட்டு வருவாரா இல்லையான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவருக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. அது இதெல்லாம் சொல்றாங்க. ம். அது இளைஞர்கள் 1,20,00,000 பேர் இருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுல இருக்கிற இளைஞர்கள். எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட போறதில்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 30,00,000 ம். பேர் ஓட்டு போடுறாங்க. கூட அதிமுக, திமுக பிடிக்காதவங்க ஒரு 10,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க கூட வச்சுன்னா கூட அவரு அதிகபட்சமா 40,00,000, 50,00,000க்கு மேல அவர் ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இடங்கள் பெறுவதும் கூட ரொம்ப யோசனையான விஷயம். ம். 15% ஓட்டு வாங்கினாருன்னா, அடுத்த எலக்ஷன்ஸ்ல அத வச்சுட்டு கூட்டணி பேசுறதோ, இல்ல தனியா போறதோ எப்படின்னு முடிவு பண்ணிப்பார். ஆனா இப்ப தனியா அவர் நிக்கிறது வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஒரு பயத்த உண்டாக்கியிருக்கு. என்னன்னா, எப்படி எந்த இடத்துல ஒரு நம்ம ஓட்ட பிரிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. அ தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியில ம். கடற்கரை ஓரமா இருக்கிற மீனவர்கள் ஓட்ட பிரிப்பாரா? திமுகவுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. திமுக, காங்கிரஸ்க்கு. ஆனா சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல காங்கிரஸ், திமுக அணியில வந்து காங்கிரஸ் வந்து திமுக அணியில இருக்கும்போது, ஒட்டுமொத்த மைனாரிட்டிகள் முழுக்க வந்து திமுக, காங்கிரஸ் அணிக்கு தான் போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டிகளோட நம்பிக்கையா காங்கிரஸ், திமுக அணி தான் இருக்கு. விஜய நம்பி போமாட்டாங்க. விஜய் நாளைக்கே வந்து தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட கைகோத்தாருன்னா என்ன பண்றது? தேர்தலுக்கு அப்புறம் ஏதோ இழுபறி நிலைமை வந்தது. அதிமுக ஆட்சி அமைக்கிற மாரி ஒரு வாய்ப்பு வந்தது. ம். தாவேகா தான் ஆதரிச்சா தான் முடியும்னா, திமுகவ ஒழிக்கிறதுக்காக ஓரங்கட்டுறதுக்காக அவர் பாஜகவ ஆதரிக்க மாட்டாருன்னு நிச்சயம். அதனால வந்து அவருடைய கிரெடிபிலிட்டி நம்பிக்கை பாஜகவ பொறுத்த மட்டும் அவரு அட்டாக் பண்ண மாட்டேன்றாரு. அவருடைய ஜனநாயகன் விஷயத்தையே அவர் வந்து கண்டுக்க மாட்டேன்றாரு. சிபிஐ என்கொயரின்னு போட்டு 10 ம். 4, 5 நாள் இழுத்தடிக்கிறாங்க. அத பத்தி வாய திறக்க மாட்டேன்றாரு. அவருடைய பர்சனல் செல்வாக்கே சமீபத்தில குறைஞ்சுன்னு போயிட்டு இருக்கு. அது மாரி பல விஷயங்கள் சொல்றாங்க. ம். அவரு அப்புறம் எலக்ஷனுக்கு அப்புறம் பாஜகவோட சேர்ந்துட்டா என்ன பண்றது? ஸோ எலக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் எலக்ஷன்ல பாஜக, அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான உதவி பண்ணா என்ன பண்றதுன்னு அப்படி ஒரு சந்தேகம் கூட அ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. அதனால அது வந்து மைனாரிட்டியும் அது ம். மாரி நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்பதான் போலன்னா கூட தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு இழுபறி வந்ததுன்னா, ஒருவேளை திமுக ஆட்சிய ஓரங்கட்டுறதுக்கு ம். அங்க தாவேகா கை குடுக்குமா? அவங்க கிட்ட ஒரு 10 சீட் இருந்தா கை குடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அந்த போஸ்ட் எலக்ஷன் சீனரியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு மைனாரிட்டி நினைப்பாங்க. அதனால விஜய்க்கு போட மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா திமுக, காங்கிரஸ் இருக்கிற அந்த அணிக்கு தான் போடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. இருந்தாலுமே திமுக, அதிமுகவுக்கு தங்கள் ஓட்டை எந்த இடத்துல எவ்வளவு பிரிக்க போறாருன்றதுல ஒரு பயம் இருக்குன்றது உண்மை. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும், கருத்துக்கும் நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் குடுத்திருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் சார். தேங்க் யூ.